புடவை துவச்சு கொடுத்த அன்னைக்கு தாத்தா சாமி ஒன்ன பிடிச்சி வேளாங்கண்ணி பக்கத்துல தங்களுடைய பெண் தோழியோட யார் இருக்கிறது அப்படின்னு ரெண்டு நண்பர்களுக்கு இடையில ஏற்பட்ட போட்டியில ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தவறான முறையில அந்த ரெண்டு நபர்களும் அந்த பெண் கிட்ட பழகிட்டு வந்ததா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன பத்தி நீ ஏன் சொல்றீங்க? நான் தெச்சு புடவை போன நாகப்பட்டினம் மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் 55 வயதான ரவிச்சந்திரன். இவரு தன்னுடைய மனைவியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இப்போ வேளாங்கண்ணி பறவை பகுதியில டீ கடையில டீ மாஸ்டரா பணியாற்றிட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல தான் கருவேலங்கடை காளியம்மன் கோயில் பகுதியில இவரு உயிரிழந்து சடலமா கிடந்ததா கூறப்படுது. உடனடியா வேளாங்கண்ணி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட சூழல்ல அவருடைய உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இது தொடர்பா மோப்பனாய் கைரேகை நிபுணர்கள் உட்பட இவங்களை வச்சு போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அப்பதான் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியில ரவிச்சந்திரனுடைய போதை கூட்டாளியான பொய்கை நல்லூர் பகுதியை சேர்ந்த மோகன் என்கிற மகேஸ்வரன் ரவிச்சந்திரனோட சுத்தி திரிஞ்சது தெரிய வந்திருக்காம். அதை தொடர்ந்து அவரை பிடிச்சு விசாரணை செஞ்சதுலதான் எல்லா உண்மைகளும் வெளியே வந்ததா சொல்லப்படுது. ரவிச்சந்திரனும் மகேஸ்வரனும் நண்பர்களா பழகிட்டு வந்ததாகவும் ரெண்டு பேருக்கும் அதே பகுதியில் சேர்ந்த ஒரு பெண்ணோட தவறான தொடர்பு ஏற்பட்டதா கூறப்படுது. தங்களோட பெண் தோழியோட யார் இருக்கிறது அப்படின்ற போட்டி இவங்களுக்குள்ள நிலவுனதா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் மகேஸ்வரன் ரவிச்சந்திரனை கொலை செய்ய திட்டமிட்டு தன்னுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து கொலை செஞ்சதா போலீசார் விசாரணையில் அவர் சொன்னதா கூறப்படுது. அதை தொடர்ந்து மகேஸ்வரன் மற்றும் அவருடைய நண்பரான ஞான பிரகாசம் உட்பட ரெண்டு பேரை போலீசார் கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.